जननी जन्म सौख्यानाम वर्धनी कुल संपदाम पदवी पूर्व पुण्यानाम लिख्यते जन्म पत्रिका वेदात्मनाय विद्महे हिरण्य गर्भाय धीमहि तन्नो ब्रह्म प्रचोदयात् आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरु शुक्र शनिभ्यश्च राघवे केतवे நமஹ. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் மக்கள் ஜோதிடர் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்க நம்புறேன். என்னுடைய பூர்ண ஆசீர்வாதம் உங்களுக்கு அனைவருக்கும். நாம் தற்போது பார்க்கக்கூடியது வார ராசி பலன் என்ற வகையில மேஷ ராசியிலிருந்து மீன ராசி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். முதல் விஷயம் இந்த ராசி பலன்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு சொன்னா 100% அவசியம் தெரிஞ்சுக்கணும். இந்த வாரம் நீ என்ன பண்ண போற, இந்த வாரம் உனக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், யாரு மூலமாலாம் உனக்கு பிரச்சனை வரும், எப்படி இருக்கணும், வேலையில எப்படி இருக்கணும், வேலையில ஏதாவது சில விஷயங்கள் வருமா, நமக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வருமா, நம்ம அடுத்து என்ன செய்ய போறோம், உடல்நிலை பாதிப்பு, வண்டி வாகனங்கள், எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். திருமண வாழ்க்கை, குடும்பம், எல்லா விஷயத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்காக தான் வார ராசி பலன். இந்த வாரத்துல இதுதான். அப்ப இந்த வாரத்துல நீ எப்படி இருக்கணும், ஒண்ணு நீ தயார்படுத்திக்கிற, அவ்வளவுதான். சோ நமக்கு இப்படிதான், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கறத உன்னை நீ தயார்படுத்திக்கிற மாதிரி. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு காலகட்டத்துல நம்ம விஷயங்கள்ல நம்ம நிறைய போராடிதான் வாழ்க்கையில ஒரு ஒரு நிமிஷமும் நம்ம வெற்றி பெற்றுக் கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். யாருக்கும் எதுவுமே ஈஸியா எல்லாம் கிடையாது. இன்னைக்கு காலையில நம்ம கிளம்பும் போது ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு ஒரு கார்ல வரும்போது இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 2 வீலர்ல போறவங்க, 4 வீலர்ல போறோம், ஒவ்வொருத்தரும் பாத்தீங்கன்னா இந்த ஃபேஸ் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு டென்ஷன், அவ்வளவு ஒரு மன போராட்டங்கள். அந்த இடத்துக்கு அவ்வளவு டிராபிக், அவ்வளவு ஒரு விஷயம் எல்லாத்தையும் கடந்து போய் வேலை பார்த்து வேலையெல்லாம் முடிச்சு சாயங்காலம் வந்து குழந்தைகளை பார்த்து அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. சின்ன விஷயம் கிடையாது. அப்போ அன்றாட வாழ்க்கையில நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அதனால இந்த கிரகங்களுடைய அமைப்பு அப்படிங்கிறது முக்கியம். நாம செய்யாததை நாள் செய்யும், நாள் செய்யாததை கோள் செய்யும் என்ற வகையில கிரகங்கள் அதோடைய வேலையை அது செஞ்சுட்டே தான் இருக்கும். அப்ப நம்ம அதை எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கணும். சுபம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வார பலனை பார்ப்போம். மீனராசி நேயர்களை, புரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, உத்திரட்டாதி நட்சத்திரம் மீனராசி, ரேவதி நட்சத்திரம் மீனராசி. நான் எல்லாருக்காகவும் ஓடிட்டே தான் சார் இருக்கேன். ஆனா எனக்கான பலன் எனக்கு எப்ப கிடைக்க போகுதுன்னு தெரியல அப்படிங்கறதுதான் இப்ப மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கிற ஒரு கேள்வி. உங்கள் மனதில் பல நாட்களாக ஓடிக்கொண்டிருக்கும் ஒரு கேள்விக்கு இந்த வாரம் ஒரு விடை கிடைக்கலாம். எதிர்பார்த்த மாதிரி இருக்காது, ஆனால் உங்களை அமைதியாக்கலாம். பின்னர் ஒரு புதிய பாதை காட்டலாம். அந்த வாரம் உங்களுக்கு மனசாட்சி சொல்லும். இந்த வார்த்தையை அலட்சியம் செய்யாதீர்கள். குடும்பத்துல வைத்திருந்த ஒரு விஷயம், குடும்பத்துல எப்படி இருக்கீங்க, குடும்பத்தை பொறுத்தளவுக்கு நீண்ட நாட்களாக சொல்லாமல் வைத்திருந்த ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ளலாம். குடும்பத்துல நல்ல விஷயத்த பகிர்ந்துக்கோங்க. எதையுமே பெருசாக்கிக்காதீங்க. குடும்பத்துல கொஞ்சம் நார்மலா உங்களுடைய அணுகுமுறை வீட்டின் சூழ்நிலை மாற்றும். சோ பாத்துக்கோங்க. வேலை அமைதியாக இருந்தவர்களுக்கு வாய்ப்பு, பொறுமையா இருந்தவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ப்ரமோஷன், சம்பள உயர்வு, ஏதோ ஒரு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். பணியிடத்தில் அதிகமாக பேசாமல் ஒழித்து கொண்டவர்களின் திறமை கவனிக்கப்படலாம். கரெக்டா பேசிட்டு கரெக்டா வேலைக்கு போயிட்டு கரெக்டா செய்யறாங்க பாத்தீங்களா, ஜெனூன் பர்சன் சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கு எல்லாருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. மூலம் ஒரு தகவல் கிடைக்கலாம். தொழிலில் பாத்தீங்கன்னா நம்பிக்கையா ஆவணமா, தொழில ஒரு நம்பிக்கை முக்கியமா ஆவணம் முக்கியமா அப்படின்னு கேட்டா ஒப்பந்தம், ரசீது, கணக்கு அனைத்தும் முறையாக வைத்திருங்கள். ஆனால் பணம் தொடர்பான விஷயங்களில் வார்த்தைகளை மட்டும் நம்பாதீர்கள். சோ கரெக்டா பாத்துக்கணும். பண விஷயத்தில் கையில் தங்காத வரவு, பணம் கையில் தங்காத வரவா இருக்கு. பண வரவு கிடைத்தாலும் உடனே தேவைக்கு நிற்கலாம். வீட்டு செலவுகள் அதிகமாக இருக்கலாம். இந்த வாரம் ஆசைக்கும் அவசியத்திற்கும் வித்தியாசம் தெரிந்து செலவு செய்யுங்க. ஏன்னா இது மிக முக்கியமா. ஆசைக்கும் அவசியத்திற்கும் வித்தியாசம் பார்த்து செலவு செய்யுங்கள். அதுதான் விசேஷம். பார்த்துக்கோ. இஎம்ஐ, லோன், திரும்ப திரும்ப அடுத்தடுத்த விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். பண விஷயம், பண பற்றாக்குறை, அடுத்தடுத்த சில விஷயங்கள் போயிட்டே தான் இருக்கும். சோ சில விஷயங்கள்லாம் பாருங்க, சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சில விஷயங்கள்லாம் ஒய்ஃப் கிட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம கரெக்டா கொஞ்சம் கொண்டு போங்க. சாதாரணமா சொல்லுங்க. மனைவி கிட்ட எல்லாம் கடிந்துட்டு சொல்லணுங்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதனால இன்றைய காலகட்டத்துல கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து வேலைக்கு போனாதான் சிறப்பு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல மனைவியும் வேலைக்கு போறாங்களா, அவங்கள தட்டி கொடுத்து சரிம்மா கொஞ்சம் பார்த்து மெதுவா பத்திரமா போயிட்டு வா, கொஞ்சம் அனுசரணையான வார்த்தை, கொஞ்சம் நல்ல இது எடுத்தவங்க ஒருத்தவங்க பொண்டாட்டிக்கிட்ட பேசாதீங்க. சோ என்ன பேசணுங்கிற மாதிரி கரெக்டா பேசிக்கும். திருமணத்திற்கு திருமணம் மனதிற்கு பிடித்த பதில் வருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வரும். காதல் பாத்தீங்கன்னா இதயத்தில் மறைத்த உண்மை. காதல்ல காதலன் காதலி நான் லவர்ஸா இருக்கேன் அப்படின்னு சொன்னா அந்த ஒரு விஷயத்துல இதயத்துல ஒரு விஷயம், ஒரு மறைத்த உண்மை வெளியே வரும். கோர்ட்டு கேஸ்,
பொறுமை தேவைப்படும் கட்டம். சோ கொஞ்சம் பொறுமையா இருந்தா சிறப்பா இருக்கும். விவாகரத்து மனம் சொல்லுவது, மனம் என்ன சொல்றது, சட்டம் என்ன சொல்றது, இதுதான் இப்ப விவாகரத்துக்கான விஷயமா இருக்கு. இது என்னங்கிறத நீங்க முடிவு பண்ணணும். யாரிடமும் சொல்லக்கூடாத ரகசியம் உங்கள் மனதில் இருக்கும் அடுத்த படி. அடுத்து நீ இதுதான் செய்ய போற அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. சோ அதுக்கு தகுந்த மாதிரி போகணும். உங்களிடம் தவறு செய்தாலும் மீண்டும் அவரை நம்ப முயற்சி செய்யாதீர்கள். தவறு செய்யறான்னு அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது நீங்கள் பல நாட்களாக மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை, நடக்காது என்று நினைத்த ஒரு விஷயம், தாமதமாகிவிட்டது என்று விட்டுவிட்ட ஒரு முயற்சி, இதில் ஏதாவது ஒன்று மீண்டும் உயிர் பெறலாம். சோ நிறைய நல்ல விஷயங்கள். பிறகு ஒரு புதிய நபர் மூலம் ஒரு புதிய தகவல்கள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. எதற்குத்தான் இத்தனை நாள் காத்திருந்தேனா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு நல்ல செய்தி, நல்ல விஷயங்கள் வரும். சோ அதெல்லாம் கரெக்டா பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னா நல்லது. என்னன்னா திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் எல்லாமே நீங்க தான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுல நடிக்கிறது யாரு, நடிக்க வைக்கிறது யாரு அப்படின்னு கேட்டா இறைவன். அந்த நேரத்துல சில நேரத்துல இப்படியும் பேச முடியாம அப்படியே சில விஷயங்கள் போயின்னு இருக்கும். கவனமா இருங்க. ஏதாவது சந்தேகம்னா உடனே எனக்கு போன் பண்ணுங்க மீனராசி, நான் உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சுபா.